உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாரி, என்னாச்சு ஹஸ்பண்ட் சார்? எதுக்காக இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல மாரி. எல்லாமே ஒரே மர்மமா இருக்கு. மர்மமா இருக்கா? என்ன சொல்றீங்க ஹஸ்பண்ட் சார்? சித்தர் உருவத்துல வீட்டுக்கு வந்தது யாருன்னு தெரிஞ்சிருச்சு. என்ன சொல்றீங்க ஹஸ்பண்ட் சார்? அது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா, இந்த வீடியோ பாரு. இத பாரு. ஐயோ, எதிர் வீட்டோட சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்ல இருந்து இந்த வீடியோவை நான் எடுத்தேன். வீடியோல இருக்கிற பொம்பளை பார்க்கிறதுக்கு பெரிய சூனியக்காரி மாதிரி இருக்காளே. கரெக்ட். மாய மந்திரம் தெரிஞ்சவளா இருக்கா. இவளை நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சது யாரா இருக்கும்? கண்டிப்பா தாரா அத்தையா தான் இருக்கும். ஹஸ்பண்ட் சார், இந்த விஷயம் வீட்ல யாருக்கும் தெரிய வேண்டாம். அதுவும் முக்கியமா ஸ்ரீஜாக்கு தெரியவே கூடாது. அவ ரொம்ப பயந்துருவா. அப்புறம் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிரும். ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். அந்த சூனியக்காரி யாரு, எங்க இருக்கா, அவ பின்னாடி யார் இருக்காங்கன்னு நான் கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிக்கிறேன். எங்க சூர்யாவை இன்னும் காணோம்? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு போன்ல சொன்னாரு. என்ன விஷயமா இருக்கும்? ஒருவேளை தாராவை பத்தின விஷயமா இருக்குமோ? சூர்யா, ஹாய் சார். டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன், அதான் லேட் ஆயிடுச்சு. நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுதா? பரவாயில்ல சூர்யா, நான் ஜஸ்ட் இப்பதான் வந்தேன். ஆமா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு போன்ல சொன்னீங்க. பார்த்தா வேற டென்ஷனா இருக்கீங்க. என்ன விஷயம் சூர்யா? எனிதிங் ராங்? ஆஃப் கோர்ஸ் சார். என்ன விஷயம்? என்னாச்சு? சித்தர் சாமி வீடு தேடி வந்து ஆயுள நீட்டிக்க செய்யும் அதிசய நெல்லிக்கனிய மாரிக்கு பரிசா கொடுத்தாரு சார். நல்ல விஷயம் தானே சூர்யா, அதுக்கு ஏன் டென்ஷனா இருக்கீங்க? சார், அந்த அதிசய நெல்லிக்கனிய மாரி சாப்பிடாம ஸ்ரீஜாவுக்கு சாப்பிட கொடுத்தா. சரி, ஸ்ரீஜா அதை சாப்பிட்டு வாங்கிட்டா சார். என்ன சொல்றீங்க? எனக்காக கொடுத்த இந்த நெல்லிக்கனிய நான் சாப்பிடுறத விட நீ சாப்பிட்டா நல்லதுன்னு நினைச்சு உனக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணியும் பேஷண்ட காப்பாத்த முடியல. ஐம் சாரி, அவங்க இறந்துட்டாங்க. ஸ்ரீஜா தான் நல்லபடியா குணமாகி வீட்டுக்கு வந்துட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க இப்படி டென்ஷனா இருக்கீங்க? ஸ்ரீஜா உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டதே சித்தர் கொடுத்த அந்த அதிசய கனியை சாப்பிட்டதுனாலதான்னு மாரிக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்ன சூர்யா சொல்றீங்க? சித்தர் மேல மாரிக்கு சந்தேகமா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.